எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான் தளபதியா தான் இருக்கிறார். அரசியல் ஜாயின் பண்ணீங்களா கட்சியில? சார் உங்க படத்துக்கு அனிருத் விஷால்லாம் ட்வீட் பண்றாங்க. உங்க நண்பர் நெருங்கிய நண்பர் விஜய் ஏன் சப்போர்ட் பண்றது கிடையாது? இல்ல சப்போர்ட் பண்றது அப்படின்றது கிடையாது. இப்போ சினிமா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்ல இருந்து அவரே கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஸோ அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது. அவருக்கு என்னுடைய படங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆன் அ பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. அது தெரிவிச்சுக்கிட்டு தான். டிவிகே தலைவரா இப்ப இருக்காரு, அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா? அவர் சப்போர்ட் பண்ண ட்விட்டர் ஏதாவது போடுவாரா? கண்டிப்பா காட்டுவேன். அவரோட கருத்தை சொல்லுவாரு. பட் பொது வெளியில இதை ட்விட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்குது. இந்த வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தளபதி கூட வந்து நீங்க பண்ணல, அப்போதே ஸ்டோரிக்கு போயிட்டீங்களா எழுதுறதுக்கு? இல்ல என்னன்னா, எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவர் கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் என்னோட டேட்டில் வேற கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்தது. அவுட்டோர்லேயோ அப்ராட்லேயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்தில் நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன். பட் அஃப்கோர்ஸ் மாஸ்டரில் அது ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஒரு அலுமினியில் மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாகவே இத்தனை வருஷம் கழித்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறது கிடையாது. எதையும் எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது. அவர்கிட்ட நான் அது கேட்குறதும் கிடையாது. நம்ம அந்த ஃப்ளோவில் என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறது தான். தளபதி மந்த்லி இல்லை 6 months ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தலைவரா, அரசியல் கட்சியாக மாறிட்ட தலைவரா இப்பயும் மீட் பண்ணுறாரா? அதே போல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணதா தகவல் எதுவும் வரல, சொல்லிட்டாரா கட்சி ஆரம்பிச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சான்னு? இல்ல கண்டிப்பா எல்லா அவர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது சாரி சந்திக்கிறோம். இதோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசினோம். ஜனவரி மாதம் அவர் கூட அவர் ஆஃபீஸில் அசூரில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். தனியாக அவர் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடச்சிது எனக்கு. அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த ரிகார்ட்ஸ், ஒரு நண்பனாய் எனக்கு அவர் மேலே வச்சிருக்கிறது எல்லாமே, அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது. அவருக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது, மியூச்சுவலாக இருக்கும் போது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். அவராகவே தான் எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான் தளபதியாக தான் இருக்கிறார். அரசியல் ஜாயின் பண்ணீங்களா கட்சியில? கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன். அழகுன்னு ஒரு படம், ஆமா, நாய் சம்பந்தப்பட்ட படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் உங்க நண்பர் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணாரு. நீங்க நண்பர் தானே, அழகு கொடுத்தது ஏன் லெக் பீஸ் கொடுத்தாரு? இல்லைங்க, அது நாகரிகமா இருக்காது. நீங்க அவங்களுக்கு பண்ணீங்களே எனக்கு ஏன் பண்ணல அப்படின்றது வந்து இல்லை, நாகரிகமா இருக்காது. நண்பர் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன அப்படின்னா எதையும் கேட்கக்கூடாது. நம்ம அவங்களா வந்துல சொல்லணும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துல செய்யணும். இல்ல கண்டிப்பா கரெக்டுங்க. அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டனா டெஃபினட்டா பண்ணுவாரு. பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது பிஸியா பாலாஜி அது என்ன அப்படின்னா அப்பதான் குடிச்சிருந்திருப்பாரு. அதனால எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும், வேணாம் அப்படின்னு இருப்பாரு. இப்பதான் அலுங்க நான் பண்ணிருக்கேன், இப்ப வேணாம் அப்படின்ட்டாருன்னா அது நம்ம கஷ்டமா இருக்குமே சொல்லிட்டு கேட்கலாம். சார் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 days வாட் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி அவர்கள் உச்சரித்ததுல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வாட் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது. அவர் ஸ்டைலா சொல்றாரு. அவர் எது சொன்னாலும் வந்து ஸ்டைலா இருக்குது. அதனுடைய கருத்து, அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகா சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவரை நண்பரா, அவருக்கு வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகேயா. ஒரு நடிகனா, ஒரு என்ன சொல்றது தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். ஸோ அதை அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும்.
கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு, இப்போ வந்து இல்ல நண்பர்னு சொல்லலாம்ல சார், நண்பர்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்னு கண்டிப்பா நண்பர் இல்ல. நிறைய இப்ப இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே ஒரு நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு தளபதின்னு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லைன்னா தலைவர்னு சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.